வீட்டிலேருந்து வரும்போது சாப்பாடு கொண்டு வராருன்றாங்க. சாப்பாடு கொண்டு வராமல் நாங்களாம் சைனடாக கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஊடகங்கள் பேசுது. வீட்டிலிருந்து வரும்போது சாப்பாடு கொண்டு வருகிறார், வீட்டிலிருந்து வரும்பொழுது ஒரு வழியிலே வருகிறார், 17 கிலோமீட்டர் தூரத்தில் மக்களுக்கு இடையூறில்லாமல் நடக்கிறார். அப்படின்னா பக்கத்தில் முதலமைச்சரோட இல்லம் இருக்க, குறிஞ்சி இல்லம், அங்கே தங்க வேண்டியதானே. எடப்பாடி பழனிசாமி அங்கே தான் தங்கியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி குறிஞ்சி இல்லத்தை தங்கின எடப்பாடி பழனிசாமி, கிரீன்வேஸ் ரோட்டில் தங்கியிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எளிமையான முதலமைச்சர் கிடையாது. 17 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வந்து பனையூர் பங்களாலேருந்து வர்ற இவர் எளிமையான முதலமைச்சர். அப்படித்தானே? அப்போ இந்த ஊடகங்கள் எதை கட்டமைப்பது? அப்படிப்பட்ட ஊடகத்தை ஏன் அண்ணன் சீமான் சந்திக்கணும்? இது எல்லா கட்சி தம்பிகளுடைய கோரிக்கை. அண்ணன் தயவு செய்து பாத்துறாதண்ணே. இல்லை கீழேருந்து ஒரு தம்பி கத்துறான், அண்ணன் தயவு செய்து போராட்டம் மட்டும் போயிடாத. அவர் சொல்லிட்டாரு, எல்லா போராட்டத்துக்கும் சீமான் வேணும், ஆனால் ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வேற யாரும் வேணும். நீ திரைக்கவர்ச்சியை பார்த்து மாய பிம்பத்தை பார்த்தா ஓட்டு போடுவேன் அப்படின்னா நீ போட்டுட்டு போ, ஆனால் இனி போராட்டத்துக்கு தேடாத. போராட்ட களத்திலேயே நின்று பேசி போராட்ட களத்தில் மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு தலைவன் எவ்வளோ வழி இருந்தா போராட்டம்னா என்னை கூப்பிடாத. எந்த போராட்டம் உன் மகன் சீமான் வந்து நிற்பான். என்னை தாண்டி தொடுறாப்பாக்கம் பறந்துற, என்னை தாண்டி தொடும்பாக்கிற நீங்கள் வந்து இப்போ தூய்மை பணியாளர் பிரச்சனை எல்லாத்துக்கும் கூடங்குளமா ஸ்டெர்லைட்டில் வழக்கு வாங்கி விசாரணைக்கு அழைக்கப்பட்ட ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான். ஸ்டெர்லைட்டில் வழக்கு வாங்கி சிறைக்கு போன அரசியல் கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். அமைப்புகள் போனாங்க. அப்படி மீத்தேனா வழக்கு இருக்கு, ஹைட்ரோ கார்பனுக்கா வழக்கு இருக்கு, பரந்தூருக்கு அவர் மேலே வழக்கு இருக்கு, 8 வழிச்சாலைக்கு அவர் மேலே வழக்கு இருக்கு. 8 வழிச்சாலைக்கு சிறைக்கு போன ஒரே தலைவன் சீமான் தான். இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் எவனும் காட்டலை, சொல்லலை, இதெல்லாம் பற்றி கவலையும் இல்லை. அப்போ எல்லா களத்தில் நின்று ஒருத்தர் இனிமேல் என்னை போராட்டத்துக்கு கூப்பிடாதீங்கன்னு சொன்னதன் மூலமாக அவர் எவ்வளோ பெரிய வழியை தாங்கியிருக்காரு, எவ்வளோ பெரிய வழி நிறைந்த அந்த வார்த்தை. ஆனாலும் அவர் சொல்கிறாரே ஒழிய நாளைக்கு ஒரு பிரச்சனைனா அங்கே வந்து நிற்பார். எங்கேயும் போக முடியாது. நம்ம மக்கள் நம்மளை விட்டு எங்கேயும் போக முடியாது. ஏன்னா நாம் வந்து இருக்கிற எல்லா காயத்திற்கும் ஒரே மருந்து நாம தான். எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்கும். தோற்று தோற்று வென்றவனின் இதயம் இரும்பினும் கடினமானதாக இருக்கும். அதனால் அவங்க என்ன செய்கிறதுன்னு யோசித்து முடிவெடுக்கிறதுக்குள்ள 5 வருஷம் ஓடிடும். அதனால் நீ அதை பற்றி கவலைப்படாமல் இரு. ஆனால் ஒன்று, அண்ணன் சொல்கிறத மட்டும் கேட்டு. நாம் பேசினோம், வெற்றியை தரவில்லை, இனி பேச மாட்டோம், வெல்வோம், தருவோம். பேசிட்டோம். கேரளாவிலிருந்துலாம் பேசுகிறான், எப்பா என்னப்பா அவருக்கு போடாம விட்டீங்க.